வெல்கம் டு மலர் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா PG TRB Botany Unit 1 General Account on Algalogy. இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆல்கேனா என்ன, அந்த ஆல்கே வந்து எதில் வந்து சப்டிவிஷனாக வருதுன்னு பார்ப்போம். தாலோஃபைட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். The term Thallophyta was introduced by A.W. Eichler in 1883 to include the simple plant-like organism with an undifferentiated plant body. Thallophyta வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா A.W. Eichler 1883. அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பிளான்ட் பாடி. இப்போ ஒரு பிளான்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெம் இருக்கும், ரூட் இருக்கும், லீஃப் இருக்கும், பட் இருக்கும், அண்டு ஃப்ளவர் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பிளான்ட். ஆனால் வந்து ஆல்கேயில் வந்து என்ன இருக்காது, ஸ்டெம் இருக்காது, ரூட் வந்து ஒரு சில ஆல்கேயில் வந்து கொஞ்சோண்டு இருக்கலாம். பட் வந்து எதுவுமே வந்து இது கிளியர் கட்டாக இருக்காது. ஓகே, அதே தான் இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ தாலோஃபைட்ஸ் ஆர் சிம்பிள் நான்-வாஸ்குலர் plant-like organisms whose body is an undifferentiated thallus. தாலோஃபைட்ஸ்னால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான்-வாஸ்குலர் பிளான்ட்ஸ் ஜிம்னோஸ்போம்லேயும் ஆஞ்சியோஸ்போம்லேயும் என்ன இருக்கும், சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் சேர்ந்தது தான் வந்து வாஸ்குலர் பிளான்ட்ஸ். இது வந்து தாலோஃபைட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாலோஃபைட்ஸ் ஆர் சிம்பிள் நான் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். இது நான் வாஸ்குலர் அப்படின்னா என்ன, சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். பிளான்ட் பாடி இஸ் ஏ தாலஸ். ட்ரூ ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் ஆர் ஆப்சண்ட். ட்ரூ ரூட்ஸ் இருக்காது, ஸ்டெம்ஸ் இருக்காது, லீவ்ஸ் இருக்காது. ஓகேங்களா? வாஸ்குலர் டிஷ்யூஸ் முதலே சொன்னதான் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் ஆப்சண்ட். மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஆர் மாய்ஸ்ட் ஹேபிடேட். அக்வாட்டிக்னா நீர்நிலைகள் இருக்கும், அதாவது நன்னீரில் இருக்கும், கடல் சார்ந்த இடங்கள் இருக்கும், ஓடுற நீரோடையில் இருக்கும், அது வந்து அக்வாட்டிக். ஆர் மாய்ஸ்ட் ஹேபிடேட் அப்படின்னா ஈரப்பதமான இடத்துல வந்து இந்த ஆல்கியை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி யூனிசெல்லுலார், காலனியர் ஆர் மல்டி செல்லுலார். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் பை வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ். ஸோ ஆல்கேவோட ஒரு ஓவர்வியூவான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஆல்கே வந்து பண்ணிக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆட்டோட்ரோஃபிக், அதாவது வந்து தனக்கு தேவையான உணவை வந்து அவங்களே தன்னை யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் அவங்களே வந்து ஆல்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் மெயின்லி செல்லுலோஸ். செல்ஸ்வர் வந்து செல்லுலோஸ் என்னும் பொருளினால் ஆனது. ரிசர்வ் ஃபுட் மெயின்லி யூஸ்வலி ஸ்டார்ச் தான் வந்து ரிசர்வ் ஃபுட்டாக இருக்கும். மோஸ்ட்லி அக்வாட்டிக். இந்த மோஸ்ட்லி அக்வாட்டிக் இருக்குது. ஒரு சில வந்து எக்ஸம்ஷன் வந்து இருக்குது. லைக் ஒரு சில ஆல்கே வந்து டெரஸ்ட்ரியல், அதாவது வந்து நிலத்தில் வாழ்கிறது இருக்குது. ஒரு சில ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸை வந்து இது வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாமிடோமோனஸ், குளோரெல்லா, வால்வாக்ஸ், ஈலோத்திரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தாலோஃபைட்டால் வந்து ஃபங்கை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபங்கை வந்து குளோரோஃபில் இஸ் ஆப்சண்ட். ஹெட்ரோட்ராஃபிக்னா என்ன, அதனுடைய உணவை வந்து அதனால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபங்கை வந்து அந்த பூஞ்சைகள் வந்து எப்போவுமே இன்னொரு உயிரினத்தை வந்து சார்ந்துதான் இருக்கும். அந்த உயிரினத்தில் இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை வந்து இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க.
தன்னால் அந்த உணவை வந்து தயாரிக்க முடியாது. அதனால் வந்து இவங்க பிற உயிரினங்களை சார்ந்து இருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஹெட்ரோட்ராபிக். செல் வால் கண்டெய்ன்ஸ் சைட்டின். செல் சுவர் வந்து கைட்டின்ங்கிற பொருளினால் ஆனது. ரிசர்வ் ஃபுட் ஆல்வேஸ் கிளைகோஜன் அண்ட் ஆயில்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ரைசோபஸ், மியூக்கர், பென்சிலியம், ஆஸ்பர்ஜில்லஸ் அண்ட் அகாரிகஸ். Important PG TRB 1 mark points வந்து plant body is made up of thallus, vascular plant body is made up of plant body. ஒரு plant body அப்படிங்கிறது வந்து thallus அப்படின்னா லீஃப், ஸ்டெம், ரூட் எதுவுமே வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஓவராலான ஒரு வேர்ட் தான் வந்து thallus. வாஸ்குலர் டிஷ்யூ வந்து ஆப்சண்ட். வாஸ்குலர் டிஷ்யூனா என்ன? சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஆப்சண்ட். எம்ப்ரியோ ஆப்சண்ட். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நடந்து அந்த எம்ப்ரியோ ஒன்று ஃபார்மேஷன் ஆகும், அதுவுமே இங்கே வந்து ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரோஃபில் ப்ரெசன்ட் இன் ஆல்கே. குளோரோஃபில் எப்போவுமே ஆல்கேயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆப்சண்ட் இன் ஃபங்கை. ஆப்சண்ட் இன் ஃபங்கைன்னா வந்து பூஞ்சையில் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கும். ரிசர்வ் ஃபுட் இன் ஆல்கே வந்து ஸ்டார்ச். ரிசர்வ் ஃபுட் இன் ஃபங்கை வந்து கிளைக்கோஜன். கிளைக்கோஜன் ஃபங்கையில் பூஞ்சையில் வந்து ரிசர்வ் ஃபுட் வந்து கிளைக்கோஜன். செல்வால் ஆஃப் ஃபங்கை வந்து கைட்டின். செல்வல் ஆஃப் ஆல்கே வந்து செல்லுலோஸ். இது வந்து முக்கியமாக ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால் இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. செல்வல் ஆஃப் ஃபங்கை என்ன, செல்வல் ஆஃப் ஆல்கே வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதோட இந்த லெக்சரர் 1 வந்து முடியுது. அப்கமிங் வீடியோ வந்து லெக்சர் 2 பார்க்கலாம். ஓகே, பாய்.